ஹாய் விவாஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அழகே அழகு தொடர்கதையில் அழகுமதி எல்லாருக்கும் காலேஜில் கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. கிளாஸ் எடுத்து முடிஞ்சதும் நாளைக்கு பார்க்கலான்னு ஸ்டூடெண்ட்கிட்ட சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம்னு சொல்கிறாங்க. மேடம் உங்களுக்கு இன்றைக்கி ஆர்டர் காப்பி கொடுத்துருவாங்க, பர்மனெண்ட் ஆர்டர் வந்துடும் இல்லை மேடம் உங்களுக்கு அப்படின்றாங்க. அது எப்படி சொல்கிறீங்கன்னா நீங்கள் ஒன்றா பாருங்கள் மேடம், இன்றைக்கே உங்களுக்கு ஆர்டர் காப்பி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஆல் தி பெஸ்ட் மேடம், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு விஷ் பண்ணுறாங்க. ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் டீச்சர்ஸ் ரூமுக்கு வராங்க. ப்ரொபோசர் எல்லாம் உட்காந்துருக்க ரூமில் எல்லாரும் ப்ரொபோசர்லாம் மதி இன்றைக்கி உனக்கு ஆர்டர் வரும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ப்ரொபோசர் வந்து மதி உன்னை கரஸ்பாண்ட் ரூமுக்கு கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவோ மதியம் வந்து போகிறாங்க சிரித்த முகத்தோட. எல்லாரும் வாழ்த்து சொல்லி அனுப்புகிறாங்க. போனதும் வா மதி அப்படின்னு சொல்லி அங்கே கரஸ்பாண்டர் உட்கார வைக்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, இன்றைக்கி உனக்கு வந்து ஆர்டர் காப்பி தரும், ப்ரொமோஷனுக்கு பர்மனெண்ட் ஆகிறதுக்குன்னு சொன்னிருந்தோம். ஆனால் எல்லாருமே மீட்டிங் போட்டு பேசுனதில் உங்களுக்கு ஆர்டர் காப்பி கேன்சல் பண்ணிட்டாங்க, பர்மனெண்ட் உங்களை பண்ண வேண்டான்ட்டாங்க. அதுவும் இல்லாமல் உங்களை டிஸ்மிஸும் பண்ணிட்டாங்க, நாளையிலேருந்து வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்றாரு. உடனே ஏன் சார், நான் நல்ல எஃபெக்ட் போட்டேனே, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேனே, நான் கரெக்டாக தானே சார் இருந்தேன், எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் நியாயமாக நடந்துக்கிட்டேனே சார், நான் நல்ல கிளாஸ் எடுத்தனே சார்ன்றாங்க. அது எல்லாத்தையுமே சொல்லி பார்த்தோம்மா, ஒட்டு மொத்தமாக சேர்ந்து எல்லாருமே தான் முடிவெடுத்தது இது. என்னால் ஒன்றுமே பண்ண முடியலம்மா, சாரி, நாளையிலேருந்து நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அதை கேட்டு அழுதுகிட்டே வராங்க. மதி வந்து அழுதுகிட்டே அவங்க ரூமுக்கு வரும்போது மற்ற டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன ஆச்சு மதி சொல்லு, ஏன் அழுவுறீங்க, இன்னும் ஆர்டர் காப்பி தானே வாங்க போனீங்கன்னா, இல்லை எனக்கு ஆர்டர் காப்பி தரலை, நாளையிலேருந்து என்னை வேலைக்கே வர வேண்டான்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் நான் இங்கே வேலையும் பார்க்க முடியாதுன்னு அழுகுறாங்க. எதனால் மதினா எனக்கு தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. உடனே அழுததும் மதி ரொம்ப ஃபீலோடு வந்து வெளியில் வந்து உக்காடுறாங்க கிரவுண்டில். உக்காண்டிருக்கும்போது உடனே ரேவதி வந்து ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் என்ன மெசேஜ் போடுறாங்கன்னா, மதி நானும் அண்ணியும் மட்டும்தான் இந்த வீட்டில் இருந்தோம், நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நீயும் வந்துட்ட, அதனால் நம்ம 3 பேருக்கும் ஒரு குரூப் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சேன், அது இன்றைக்கி ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பேசும்போது எல்லாருமே அப்போ மதியம் அந்த குரூப்பில் போடுறாங்க, பதிவிடுறாங்க. என்னன்னு தெரியலங்க, இன்றைக்கி எனக்கு ஆர்டர் காப்பி தரேன், பர்மனெண்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இப்போ டெம்பரவரி வேலையில் இருந்து கூட வர வேண்டாம், வேலையை விட்டு நின்றுடு, நாளைக்கு காலேஜுக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்கங்க. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, அதை சந்தோஷமாக கூட என்னால் பேச முடியல, நான் ரொம்ப உடஞ்சி போயிருக்கேன், மனசு கஷ்டமாக இருக்குன்ட்டு குரூப்பில் போட்டுட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. உடனே மலரும் ட்ரை பண்ணுறாங்க, ரேவதியும் ட்ரை பண்ணுறாங்க, ஃபோனை எடுக்கவே இல்லை. மதி நீ ஃபீல் பண்ணாத, நீ இப்போ மனசு கஷ்டத்தில் இருக்கேன்னு எங்களுக்கு தெரியுது, நாங்கள் ஃபோன் போட்டால் நீ எடுக்கவே மாட்டேன்ற மதி, சரி மதி நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க வாய்ஸ் மெசேஜ் போட்டு. அப்புறம் அழகு மலர் வந்து சுரேஷுக்கு கால் பண்ணுறாங்க. சுரேஷ் உனக்கு விஷயம் தெரியுமாடா, மதி கால் பண்ணாடா, அவளுக்கு வேலை போயிடுச்சுன்னு கால் பண்ணாடா, ஆனால் பேசுனதே சரியில்லைடா, அவள் இப்போவே வீட்டுக்கு வந்துட்டா நல்லா இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ கொஞ்சம் போய் பார்க்குறியா அப்படின்னு கேட்குறாங்க சுரேஷ்கிட்ட. உனக்கு கால் பண்ணாலான்னும் போது எனக்கு எப்போ நீ அவள் கால் பண்ணியிருக்கா, சரி நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் காலேஜுக்கு வராரு. காலேஜுக்கு வந்தால் மதி என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கிட்டேயுமே பேசுகிறாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்டும் அவங்கள கட்டி பிடிச்சிக்கிட்டு அழுகுறாங்க, எல்லாரும் நல்லா படிக்கணும்னு பேசுகிறாங்க. அப்போது சுரேஷ் வந்து நின்று மதியை பார்க்குறாரு. மதியை ரொம்ப சோகமாக நின்று பார்க்குறாருங்க. நாளைக்கு சுரேஷால் தான் வேலை போச்சுன்னு மதிக்கு தெரிய வருமா, இல்லை சுரேஷ் என்ன சமாதானம் பண்ணி அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாருன்னு பார்க்கலாங்க. அது வரையும் காத்திருப்போம். நன்றி, பாய்.